கல்யாண போட்டோ பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம்ல கார்த்திக் பிரபு இருப்பாங்கல்ல, ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் வாங்குறாரு, இந்த பக்கம் என் அண்ணன் கொடுக்குறாரு, இப்படியே ஒருத்தர் வரைக்கிறாங்க. Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Toppivappa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai. அப்துல்லா, ஓ அப்ப பாருங்க, அவர் பேர் சொல்லி கூப்பிட்டால ஒரு வீட்ல தங்கச்சி, ஐயோ அது மூக்கெல்லாம் உடைச்சிருக்காரு. அம்மாவுடைய 80வது பர்த்டே. ஸோ ஒவ்வொரு நாள் அவங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கிறது, அந்த கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஹாலிடேஸ் கூட ஒரு 8-10 பேர் ஒன்னாதான் போவோம். அதுதான் என் அண்ணன் பற்றி பேசுனா நிறைய காமெடி தான் வரும். இவர் தான் அலி, ஹி வாஸ் மை செகண்ட் பிரதர். இவர் தான் என் அண்ணன். நான் சின்ன வயசுலேருந்து அப்துல்லா, இவர் தான் சின்ன வயசுலேருந்து நான் அவருக்கு தான் வால். 1.5 வயசு தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் பின்னாடி தான் இருப்பேன் நான். ஸ்கூலுக்கு போனாலும் அவர் எனக்கு இம்மீடியட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எனக்கு மேலே. ஆனால் நான் ஸ்கூல்லே வந்து என் கிளாஸ் ரூம்ல எஸ்கேப் ஆகி அவர் பெஞ்ச்க்கு கீழே போய் உட்காந்துருவேன். ஏன்னா அவர்கிட்ட தான் கால் வச்சுட்டு அவர் கால் பிடிச்சிட்டு விட்டுட்டு போக மாட்டேன். ஸோ இன்னி வரைக்கும் எல்லாரும் வீட்டில் சொல்லுவாங்க நான் அவருடைய வாள் தான். அண்ணா எங்கே இருந்தாலும் அவர் பின்னாடி இங்கே சின்ன வயசுலேருந்து. அண்ட் அவர் பார்த்து தான் சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த ரஃப் விளையாட்டு இருக்குல்ல, அது அவர் பார்த்து தான் ரொம்ப ரஃப் விளையாட்டு எல்லாமே. இவர் தான் எங்க அம்மாவோட எப்பவுமே ஃபேவரெட். அப்படியா? ஆமா. அம்மாக்கு பிடிச்ச பிள்ளையா? இல்ல, சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருப்பாரு. ஸோ அதனால தான் அம்மா வந்து ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. வீட்டில் மாம்பழம் வந்தாலும் 2 மாம்பழம் அவருக்கு போயிடும், எங்களுக்கு 1 மாம்பழம் தான் வரும். அந்த வகையில தான் ரொம்ப செல்லம் சின்ன வயசுல இருந்து. கிரவுண்டட்னா இவங்க 2 பேர் தான். ஸோ ரொம்ப கிரவுண்டட். இந்த நேரத்தில் எங்க மூத்த அண்ணனை நாங்கள் மிஸ் பண்றோம், ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா அவர் தான் எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப 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 செல்லம். ஃபர்ஸ்ட் அண்ணன், மைசெல்ஃப் தி எல்டஸ்ட் ஒன். இப்போ நீங்க பின்னாடி போய் கண்ணு கலங்கி அழுதுட்டீங்க. அதுதான் நாங்கள் ஃபேமிலியை உட்காரும் போது என் அண்ணன் மிஸ் பண்ணேன். ஏன்னா அவர் தான் என் அம்மா பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டாக உட்காந்துருப்பார், எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவோட ரொம்ப செல்ல பிள்ளை அவன் தான். ஸோ ஐ திங்க் வி மிஸ் ஹிம் ஹியர். பட் ஐ ஆல்சோ நோ தட் அவர் வலி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கார். எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளெஸிங்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இருக்குது. பட் இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு. சண்டை போட்டது இவங்க 2 பேரும். சண்டே வரவங்க 2 பேர்கிட்ட தான் போடுவேன். இவர் எங்களுடைய வந்து என்ன சொல்றது, ஆல் இன் ஆல் அழகுராஜ் இவர் தான். வீட்டில் வைஃபை வேலை செய்யல, ஃபோன் வேலை செய்யல, இவருக்கு தான் ஃபோன் வரும். ஓகே அண்ணா, 2 பேரும் நீங்க தங்கச்சியை பத்தி பேசலாமா? அண்ணன் தமிழ் சூப்பரா பேசுவாரு. அதுவும் இவர் வந்து சூப்பரா தமிழ் பேசுவாரு. இவர் எப்படின்னா வீட்டுல கெஸ்ட் வந்தாங்கன்னா இவர் சொல்லுவாரு அவன் வந்துட்டான், அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுல வந்து பெட் டாக்ஸ் இருந்தா அவர் வந்தாரு. அண்ணன் வந்து சூப்பரா வந்து தமிழ் பேசுவாரு. அலிவை பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எஸ், என்ன சொல்லணும், தங்கச்சியை பத்தி சொல்லணும். வெளியே இவங்க பெரிய ஆக்ட்ரஸ், பட் வீட்டில் தங்கச்சி as a any family how a sister இருக்கும், அப்படியே இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து டெல் நோ அந்த வீட்டில் ஒரு செல்லம். சண்டை போட்டிருக்கீங்களா? எஸ். யார் ஜெயிப்பா சண்டையில்? யார் ஜெயிப்பா? குஷ்பு மாமா அண்ணனா? ஓ அப்படியா? நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து எப்படின்னா ஸ்கூல் போகும்போது டூத் பேஸ்ட் முதல்ல யார் கையில வாங்குவான் அங்கே சண்டை ஆரம்பிக்கும். அம்மா காலையில எழுப்பி ஸ்கூலுக்கு போனோம் ப்ரஷ் பண்ணுங்கன்னா அந்த வாஷ் பேசின் போயிட்டு ஃபர்ஸ்ட் டூத் பேஸ்ட் நான் எடுப்பேன். அங்க சண்டை ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பிச்சாக்கா நைட் தூங்குற வரைக்கும் எங்க சண்டை அப்படியே இருக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ நான் மேக்சிமம் இவர்கிட்ட தான் சண்டை போடுவேன். அது என்னன்னு தெரியல, டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைக்கிறேன் நான். என்ன நடுவில் இருக்கிறதுனால பெரிய அண்ணனா ரொம்ப அந்த அன்பை விட கலந்து மரியாதை அதிகமா இருக்கும் பெரிய அண்ணன். இவர் வந்து கொஞ்சம் தோஸ்து, 1.5 வயசு வித்தியாசம் தானே. ஸோ இவர் தோஸ்து. பட் இவர் வந்து அந்த சண்டை கோழினா நாங்க 2 பேரும் தான் வீட்டில் காலையில் எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும். என் அம்மா எப்பவுமே அவர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அண்ணா, நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல நீங்க சொல்லணும், உங்க தங்கச்சியை பத்தி சொல்லுங்கண்ணா. அதாவது என் அண்ணன் வந்து
எப்பவுமே அண்ணா தான் கூப்பிடுவேன். அவங்க ரியாக்ஷன் இதை பாத்தீங்களா, அவங்க ரியாக்ஷன் மட்டும் மாறும். ஏன் ஏன் அங்க பாருங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும். அப்துல்லா ஓ அங்க பாருங்க கோவம் அப்படியே உச்சிக்கு தலை. நான் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாலே உடனே ரியாக்ஷன் மாறிடும். ஓகே. என்ன ஃப்ரெண்ட் இருந்தாலும் அண்ணன் அது சொல்லணும். அண்ணன் எல்லாமே வெறும் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க ஏய் அது மாறிடும் அவருக்கு. அப்படியா? உங்க தங்கச்சியை பத்தி சொல்லுங்க. I mean, for outsiders, she is a celebrity. ஆனால் வீட்டில் தங்கச்சி தான் நார்மல். ஐ மீன் எனக்கு தெரியாது. வீட்டில் இட்ஸ் அ வெரி நார்மல் திங். தங்கச்சிக்காக சண்டைக்கு போயிருக்கீங்களா அண்ணா? இல்லை சான்ஸே கிடையாது. ஐ மீன் இல்ல தங்கச்சிக்காக வேற யார்கிட்டயாவது? அது நிறைய சண்டை போட்டுருக்காரு. எப்படி சொல்லி? ஐயோ அது மூக்கெல்லாம் உடைச்சிருக்காரு. அப்படியா? ஐயோ அது பயங்கரமா சண்டை போடுவாரு. என் தங்கச்சியை சைட் அடிச்சிட்டீங்க, என் தங்கச்சியை ஏன்டா பாத்தீங்க, அந்த மாதிரிலாம். ஏன்னா அழகான எங்க கல்யாண போட்டோ பாத்தீங்கன்னா இவர் தான் மாப்பிள்ளைக்கு வந்து பட்டு வேஷ்டி சட்டை அண்ட் செயின் எல்லாம் கொடுக்கணும். அங்க வந்து அக்னி நட்சத்திரம்ல கார்த்திக் பிரபு இருப்பாங்கல்ல, ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் வாங்குறாரு, இந்த பக்கம் என் அண்ணன் கொடுக்குறாரு. இப்படியே ஒருத்தர் வரைக்கிறாங்க. அப்படியா? நாங்க அப்படிதான் கிண்டல் பண்ணுவோம். வடநாட்டு பொண்ணை தமிழ்நாட்டு பையன் கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரியே இல்ல? அதேதான். அப்புறம் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க மேம்? இல்ல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் சுந்தர் சார் லவ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் அண்ணனுங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லாம இருக்கக்கூடாது. ஸோ அண்ணனுங்க வந்து மீட் பண்ணணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேரா 2 பேரும் நேரா போய் சரி என்ன உத்தேசம், அடுத்தது என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. ரொம்ப அண்ணனுங்கிற ரேஞ்சில் 2 பேரும் போய் அவர்கிட்ட பேசிட்டு இவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனால் இப்போ இல்லை, எப்போ சொந்தமாக ஒரு வீடு வாங்குறேனோ அப்போ கல்யாணம் பண்ணிக்குவேன். அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் பயங்கர தோஸ்த் ஆயிட்டாங்க. இவர் தான் என் வீட்டுக்காருக்கு பயங்கர தோஸ்து. அப்படியா? இவர் வந்து மரியாதை அண்ணன், அவரை ஃப்ரெண்டு. குஷ்பு மேம் ஹானர் பண்ணறதுக்காக 2 அண்ணாவையும் கூப்பிடுறேன். நீங்க 2 பேருமே உங்க தங்கச்சி உட்கார வைங்க. 2 பேரும் சேர்ந்து தங்கச்சிக்கு மெடல் போட்டு விருது கொடுக்குறீங்க. அம்மாவுக்கு வந்து இன்னும் 3 நாள்ல வந்து 80வது வயசு வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 80th பர்த்டே நம்ம இங்கே ஒரு மினி செலிப்ரேஷன் பண்ணிடலாமா? கேக் கட் பண்ணி. உண்மையிலே இந்த செலிப்ரேஷன் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஜென்ரலாக இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கும் அம்மாவும் எங்கள் அத்தையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க அவங்க நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க 2 பேரும். சரி அம்மாவோடைய 80வது பர்த்டே, ஸோ ஒவ்வொரு நாள் அவங்க 2 பேரும் எங்கள் கூட இருக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். நான் எவ்வளோ மாடர்ன் இருந்தாலும் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன். எனக்கு வந்து அந்த கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எப்போவுமே 3 அண்ணனுங்க நான், ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுது இருந்திருக்கு. இவர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் 5ஆவதவர், இவருக்கு மூத்தவங்க வந்து 2 அண்ணனுங்க 2 அக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஃபேமிலி டுகெதர்னா எல்லாமே ஒன்றா இருக்கணும். நாங்கள் ஹாலிடேஸ் கூட 4 பேர் கலந்து போனதே இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படி போனதே இல்லை. ஒரு 8-10 பேர் ஒன்றா தான் போவோம். அதுதான் எங்கள் ஃபேமிலி ஹாலிடே எப்போவுமே. ஸோ இந்த செலிப்ரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவும் எங்கள் அத்தையும் அம்மி என் அம்மா 2 பேரும் கூட இருக்கும்போது ஒரு செலிப்ரேஷன். நிறைய பேர் நினைக்கலாம் எங்கள் அத்தைக்கு ஏன் அவ்வளோ செலிப்ரேஷன் இருக்குது, பட் ஏன் அவங்கள அம்மா கூப்பிட்றேன்னா ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, யூ ஷோ மீ த கிங் அண்ட் ஐல் டெல் யூ தட் ஹி வாஸ் brought up by an empress. ஸோ ஒரு மன்னனை காட்டுங்க, எந்த அளவுக்கு அந்த மன்னன் நல்லவர்னா அவங்களோட தாயை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கணவர் ஒரு மன்னன், ஒரு அழகான மனிதர், ஒரு மன்னன்.
ஸோ அந்த மண்ணெண்ணை பெற்றவங்க நிச்சயமாக அவங்கள தாண்டி ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அதனால் அவங்க பேர்லே தெய்வானை இருக்குது. ஸோ அதனால தான். அண்ட் எனக்கு தெரியும் என் கணவர் வந்து அவங்க உலகம், அவங்க அம்மா. லைக் என்ன இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் பசங்க இருக்காங்க, பட் அந்த ஃபர்ஸ்ட் எப்போவுமே தாய்ங்கிறது ஸ்தானம் வந்து அதுக்கு மரியாதை தனி. என் அம்மாவை எப்படி அவர் மதிக்கிறாரோ அதே மாதிரி அவங்க அம்மாவை நான் மதித்தாதான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் இட்ஸ் ஆல்வேஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லைங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் இட் வாஸ் ஸோ நைஸ். எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ அன்பு செலுத்த இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஃபேன்ஸ்க்கு நிச்சயமாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆகுது. ஆனால் 38 வருஷத்துக்கு அப்புறமும் இவ்வளோ அன்பு இவ்வளோ மரியாதை என் மேலே செலுத்திருக்கீங்கன்னா, நான் சினிமாவே வந்து கடைசி சினிமா எப்போ பண்ணேன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஐயோ சினிமா எப்போ பண்ணேன்னா அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறது இல்லை இப்போ வர பட் அப்போ ஏன்னா இந்த அளவுக்கு அன்பு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையில் தலை மட்டும் வணங்குகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Toppivappa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai.